ஆஃபர் நல்லா இருக்கே. சரி, ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். சார், எங்க ஏஜென்சில ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு நன்றி. நாங்க உங்க சிவியை பார்த்தோம். உங்களை ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைக்காக செலக்ட் பண்ணிருக்கோம். உங்க பேன் கார்டு காப்பியை நீங்க தரணும். நீங்க கம்பெனி டேர்ம்ஸ் படி சில ஃபார்ம்ஸை நிரப்பணும். சில டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணணும். சரி, நான் ஃபார்மை நிரப்பி என் பேன் கார்டோட டீடைல்ஸையும் அட்ரஸ் ப்ரூஃபையும் அனுப்பிடுறேன். நீங்க நாளையில இருந்தே வேலையை ஆரம்பிச்சிடலாம். உங்க வேலையை workfromhome.com போர்ட்டல்ல அப்லோடு பண்ணுங்க. இதான் உங்க ஐடி, உங்க பாஸ்வேர்ட். நீங்க 10,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். ஓஹோ, நாங்க உங்களுக்கு கொடுத்த வேலையில சில தப்பு பண்ணிருக்கீங்க. அதை அப்படியே விட்டுவிட முடியாது. நம்ம அக்ரிமெண்ட் படி அதுக்காக நீங்க 1,00,000 ரூபாய் நஷ்டம் கொடுக்கணும். என்ன, 1,00,000 ரூபாய் நஷ்டஈடா? ராஜு சார், நஷ்ட ஈட கொடுங்க, இல்லனா கேஸ போடுவோம். அட கடவுளே! மிஸ்டர் ராஜு, மோசடிக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம். ஐயோ, என்ன ஏமாத்திட்டாங்க. நான் கான்ட்ராக்ட படிச்சிருக்கணும். ஆன்லைன்ல முன்பின் தெரியாதவங்கள நம்ப கூடாது. கவனமா இருங்க. போலி ஜாப் சைட்டை பார்த்து ஏமாறாதீங்க. செய்யுங்கள். முன்பின் தெரியாத கூகுள் படிவங்களில் கோரப்பட்ட குறுகிய URLகள் தகவல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். மின்னஞ்சல், SMS மற்றும் போர்ட்டல்களில் எழுத்து மற்றும் இலக்கண பிழைகளை சரிபார்க்கவும். தனிப்பட்ட தகவல்களை கேட்கும் இணைப்புகள் அல்லது படிவங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆஃபரின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்த எப்போதும் மின்னஞ்சல் தலைப்புகளை சரிபார்க்கவும். இச்சம்பவத்தை அருகிலுள்ள சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் தேசிய சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் cybercrime.gov.in என்பதில் புகார் அளிக்கவும். செய்யாதீர்கள். மின்னஞ்சல் மூலம் தெரியாத நபர்களுக்கு முக்கியமான தனிப்பட்ட ஆதார் கார்டு அல்லது பான் கார்டு விவரங்களை அனுப்ப வேண்டாம். வழக்கறிஞரின் ஆலோசனையின்றி எந்த ஒரு ஆன்லைன் ஒப்பந்தத்திலும் கையெழுத்து போட வேண்டாம். வேலை பெறுவதற்கு ஒருபோதும் பணம் செலுத்த வேண்டாம். உண்மையான கம்பெனிகள் பணம் கேட்பதில்லை.